Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல crochet யூஸ் பண்ணி எப்படி ஒரு பாட்டிலை டெக்கரேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் 3mm ஹூக்கும் மல்டி கலர் த்ரெட்டும் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் செயின்ஸ் மட்டும் தான் போட போறேன். நம்ம பாட்டிலோட லெந்த்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நீளம் நமக்கு வந்து இந்த த்ரெட்டை வந்து சுற்றிக்கிட்டே வரணுமோ அவ்வளோ நீளத்துக்கு வந்து நம்ம செயின் போட்டுக்கிட்டே வந்துடலாம். நார்மலாக த்ரெட்டு சுற்றுறது வந்து சிம்பிளாக இருக்கும். இதுவே வந்து செயின் போட்டிங்கன்னா அது ஒரு ஜடை பின்னின மாதிரி இருக்கும். அது ஒரு டிசைனாக இருக்கும். இப்படி வந்து செயின் போட்டுட்டு நீங்கள் அதை சுற்றிட்டே வரலாம். நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோச்சட் இல்லை டபுள் க்ரோச்சட் போட்டு கூட அந்த பாட்டிலை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக செயின் மட்டும் போட்டு அதை வந்து சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எவ்வளோ நீளம் தேவைப்படுதோ அவ்வளோ நீளம் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன். த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணல. ஏன்னா பாட்டிலில் சுற்றிட்டு எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துட்டு பத்தலைன்னா திருப்பவும் செயின் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து நார்மலாக ஃபெவிகால் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். நல்லா ஃபெவிகால் போட்டுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த செயினை வந்து இதில் அப்படியே ஒட்டிகிட்டே வரலாம். அப்படியே நல்லா நெருக்கமாக பாட்டில் ஃபுல்லாக அப்படியே சுற்றிகிட்டே வாங்க. இது வந்து மல்டி கலர் த்ரெட் எடுத்துருக்கிறதுனால வந்து அதுவே ஒரு டிசைனாக இருக்குது. அதனால் நான் வந்து வெறும் த்ரெட்டு மட்டும்தான் வச்சு சுற்றிருக்கேன். வேறு எதுவும் ஃப்ளவர்லாம் எதுவும் ஆட் பண்ணல. நீங்கள் ஒரே கலர் த்ரெட்டில் வந்து பண்ணினீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது குட்டி குட்டி ஃப்ளவர்ஸு இல்லைனா ஏதாவது பீட்ஸு அது மாதிரி ஏதாவது டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நல்லா நெருக்கமாக ஒட்டி வாங்க. நான் ஏன் ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த த்ரெட் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால ஏதாவது கொஞ்சமாக கேப் விட்டால் கூட அந்த வந்து தெரியாது. அது வந்து அப்படியே கவர் பண்ணிக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் ஒயிட் கலர் ஃபஸ்ட்டு பெயிண்ட் வந்து அதில் அடிச்சுட்டு அப்புறமா வந்து பண்ணுறேன். இதே போல் பாட்டில் ஃபுல்லாக சுற்றிடணும். சுற்றி முடித்தாச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது.